வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பிராஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். குட்டி குட்டி மினியேச்சர் ஐடல்ஸ் விக்கிரகங்கள், அதோட அழகான பிராஸில் கொலுப்படி, இல்லைன்னா உங்கள் பூஜா ஷெல்ஃப்லேயும் நீங்கள் இதை விக்கிரகங்கள் வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இந்த படி 3 படி கொண்டது. இதோட ஹைட் வந்து 9 inches இருக்கும். விட்த்து ஒரு படிக்கும் 10 inches இருக்கும். சைட்லேயும் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு. மார்க்கெட்டில் நிறைய படிகள் கிடைக்கிது, லைட் வெயிட்டில் ரேட் கம்மியிலலாம் கிடைக்கும். பட் சைடெல்லாம் ஓப்பனாக இருக்கும். இது அப்படி இல்லை, உங்களுக்கு பக்காவாக சைடெல்லாம் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சாஞ்சிருமோ கீழே விழுந்துருமோ அந்த மாதிரி பயமே வேண்டாம். ரொம்ப அழகாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கோல்டன் ஸ்டெப்ஸ் மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போது இதில் நம்ம எப்படி மினியேச்சர் ஸ்டாச்சூஸ் ஒன்றுனா வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நாம் இப்போது பார்ப்போம். முதல் படியில் அழகான கணேஷா, இவரை தான் நம்ம ஃபஸ்ட்டு படியில் வைக்கிறோம். இந்த ஐடல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் கிடைக்கும். மினியேச்சர் ஐடல்ஸும் எங்கள் கிட்ட அவைலபிள் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்ககிட்ட இதோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இந்த கணேஷாவோட ரேட் 420 ரூபா. இதோட வெயிட் 160 கிராம். இது நம்ம முதல் படியில் வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம ஒரு தெய்வங்களையும் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இது அழகான சிவபரிவார். இதில் சிவன், பார்வதி, விநாயகர், கணேஷா எல்லாரும் இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல இந்த ஸ்டாச்சு. இவங்கள நான் அடுத்த படியில் வைக்கிறேன். அடுத்து நம்ம கிருஷ்ணர் அண்ட் ராதை, இவங்க பேராக தான் வருவாங்க. இந்த ஸ்டாச்சுவையும் எவ்வளோ திருத்தமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சின்ன ஸ்டாச்சூஸ், கிட்டத்தட்ட 1.5-2 இன்ச்சு தான். அப்படின்னாலும் வெயிட்டும் ஜாஸ்தி, அதே நல்ல வெயிட்டு, அதே நேரம் நமக்கு ரொம்ப திருத்தமாகவும் இருக்கும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. பாருங்கள் முதல் படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போது அடுத்து நம்ம அம்பாள் கலெக்ஷன் எல்லாமே வைக்கலாம். என்னோடய ஃபேவரெட் என்னுடைய அம்மா மீனாட்சி. மீனாட்சி வச்சோடனே படி நிறைவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து துர்கை. இவ்வளோ சின்ன சைஸில் இவ்வளோ தெளிவான துர்கை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு. இந்த துர்கையெல்லாம் உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 240 கிட்ட இருக்கும், அதாவது 240 ரூபா இருக்கும். அடுத்து லக்ஷ்மி, அவங்களே எவ்வளோ அழகாக சிரிச்சிட்ருக்காங்க பாருங்கள். அவங்களே நான் அதில் வச்சுருக்கேன். அடுத்து சரஸ்வதி, க்யூட்டாக இருக்காங்க. வீணை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ சின்ன சைஸில் இவ்வளோ தெளிவான ஸ்டாச்சூஸ் எல்லாமே வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ரொம்ப நம்ம இஷ்டத்துக்கு ஒரு லட்சணம் இல்லாத சிலைகள் எதுவுமே இருக்காது. இதில் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். அடுத்த படியில் வைக்கிறதுக்கு காமாட்சி அம்மன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகான சிரிப்பு, அந்த கிளி கையில் கரும்பு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். காமாட்சி அம்மன். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வராகி அம்மா, எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். 8 கைகளோட பிரம்மாண்டமாக இருக்காங்க. சின்ன சைஸ் தான், எல்லாமே 1.5-2 இன்ச்சு தான். ஆனாலும் அந்த பிரம்மாண்டமும் தெளிவும் நேர்த்தியாக இருக்கும். அப்புறம் குட்டி முருகர், அவரும் அவ்வளோ க்யூட்டாக வேலோடு இருக்கார். அப்புறமா காமதேனு, 33 தேவர்களும் சேர்ந்து இருக்கிற ஒரு சிலை. அதனால் அவங்களே நான் இதில் வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போது ஹோல் அரேஞ்ச்மெண்ட்டையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. நான் சில சிலைகளுக்கெல்லாம் நான் விலை சொல்லலை, ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும்னு.
உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து மொத்தமாகவும் செட்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது கொலு படியாக ப்ளஸ் அந்த சிலைகள் எல்லாமும் சேர்த்து செட்டாகவும் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இதோட 2 பக்கத்துலேயும் விளக்குகள் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது இந்த படி விளக்கு இருக்குது இல்லைங்களா, இப்போது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வைக்கிற மாதிரி விளக்கு, இது வந்து 5 ஸ்டெப்பு உள்ளது. இது ரொம்ப அழகாக இருக்கும். இது 2 பக்கமும் வைக்கலாம். நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் 2 பக்கமும் இந்த படி விளக்குகள் வச்சுருக்கேன். இப்போ இது ரொம்ப அழகாக இன்னும் ஒரு கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் அழகாக ஏற்றி வச்சிங்கன்னா கோவிலில் இருக்கிற கர்ப்பகிரகம் மாதிரியே இருக்கும். இந்த விளக்குகள் எல்லாமே அழகாக ஏற்றவும் செய்யலாம், சுத்தம் பண்ணவும் செய்யலாம். இதை நீங்கள் கொலுப்படியாகவும் பயன்படுத்திக்கலாம், இல்லை பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம், இல்லை உங்கள் வீட்டோட ஒரு கார்னர் டெக்கார் பீஸாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது சம்மந்தமான டவுட்டு, இதோட ரேட்டு, மற்ற டீட்டெயில்ஸ், வெயிட், என்ன டீட்டெயில் வேணும்னாலும் இதில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படும். தேங்க்யூ. எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ரெகுலரான சேல்ஸ் போஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.